السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் 9 தராவீகளை இன்றுடன் தொழுது முடித்திருக்கின்றோம். 8 நோன்புகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பெற்றிருக்கின்றோம். எஞ்சிருக்கக்கூடிய அனைத்து தராவி தொழுகைகளையும் முழுமையான முறையில் தொழுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. முழுமையான முறையில் எல்லா நோன்புகளையும் நோற்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் முழுமையான முறையில் தந்து அதனுடைய முழு நன்மையும் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இன்றுடன் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் சூரா யூனுஸ், சூரா ஹூத், சூரா யூசுப் ஆகிய 3 அத்தியாயங்கள் ஓதியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் எப்படி ரமலான் 3 பத்தோ அதே போல குர்ஆனுடைய 3 பத்தில் முதல் பத்தை நிறைவு செய்து 2வது பத்தில் 2 ஜுஸுகள் ஆக 12 ஜுஸுகள் இன்றுடன் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 18 ஜுஸுகள் இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கின்றன. அந்த குர்ஆனுடைய அனைத்து அத்தியாயங்களையும் வசனங்களையும் ஜுஸுகளையும் ஓதி முடிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிறை 9 அன்று யார் தொழுகை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அத்துணை வாழ்க்கையினுடைய இபாதத்துகளுடைய நன்மைகளை அல்லாஹ் என்று ஒரு இரவில் செய்யக்கூடிய தொழக்கூடிய நமக்கு அல்லாஹ் தருவான் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ற அந்த நன்மைக்குண்டான அதனுடைய அமலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. நாம் ஓதப்பட்ட வசனத்தில் நிறைய செய்திகளை, நிறைய நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். குறிப்பாக ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி தொடர்ந்து அல்லாஹ்வுடைய அதாவு எந்தெந்த சமுதாயத்தினுடைய நபிமாருடைய சமுதாயத்துக்கு இறக்கப்பட்டுச்சோ அத்துணை சமுதாயத்தினுடைய நபிமார்களுடைய அந்த கூட்டத்தாரை பத்தி அல்லாஹ் இந்த சூரா ஹூதிலே அல்லாஹ் பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். அந்த ஹூத் என்ற சூறால அதிகமான முறையில அந்த மக்கள் செய்த அதாவின் காரணமாக, அவர்கள் செய்த அட்டூழியத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய வேதனை எந்த அளவுக்கு இறங்குச்சு என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களிலேயே அதிகமான நீண்ட வயதை கொண்ட ஒரு நபி என்று சொன்னால் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏறத்தாழ தன்னுடைய கூட்டத்தாருக்கு 950 வருடங்கள் என்ன செய்யறாங்க, அழைப்பு கொடுக்கறாங்க. அவங்களுடைய வயசு 1150 இருந்துச்சு. அல்லாஹ் அக்பர். மற்ற நபிமார்களுடைய வயசை காட்டிலும் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட வயசு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஏறத்தாழ 1150 வருடங்கள் அந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனால் தன்னுடைய சமுதாயத்திற்கு 950 வருடங்கள் அழைப்பு கொடுக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர எனக்கு வேலை வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற செய்திய 950 வருஷம் என்ன செய்யறாங்க, அழைப்பு கொடுக்கிறாங்க. அப்படி 950 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஆள் ஈமான் கொண்டிருந்தாலும் 950 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, ஈமான் கொண்டிருப்பாங்க. ஆனா அத்துணை நபர்கள் ஈமான் கொள்ளல. வெறும் 80 பேர் தான் ஈமான் கொண்டாங்க. அல்லாஹ் அக்பர். 950 வருஷம் ஈமானுக்கு அழைப்பு கொடுத்தும் வெறும் 80 பேர் தான் ஈமான் கொண்டாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய நிலைமை இருந்திருக்குது, அந்த நபி எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாங்க அந்த மக்களிடத்துல. அல்லாஹ் அக்பர். நம்முடைய சமுதாயம், குறிப்பா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயம் உலகத்துல பார்க்கும்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, அதிகரித்து கொண்டே இருக்குது. வல்லரசு நாடுகள் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை வழிமுறைகளே குர்ஆனிய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க. இதுதான் உண்மையான மார்க்கம், பரிசுத்தமான மார்க்கம். எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு அழகான முறையில் சொல்லக்கூடியது இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று அந்நிய
அந்நிய கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் கூட இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து அதனுடைய வெற்றியை அடைந்து கொண்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நமக்கு நன்றி செலுத்தவர்களா இருக்கணும். அப்படி இருந்தாலும் கூட அந்த நபிமார்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க ரப்பே, இந்த உம்மத்துமார்கள் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. எல்லா நபிமார்களும் அந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல முக்கியமான ஒன்று அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த உம்மத்துக்காக வேண்டி கேட்கக்கூடிய விசேஷமான துவாக்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா முன்வந்த சமுதாயத்தினுடைய நபிமார்கள் எல்லாம் அந்த நபிமார்களுடைய கூட்டத்தார அழிக்கிறதுக்கு தான் அந்த துவாவை பயன்படுத்தினாங்க. யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தார்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப துன்புறுத்துறாங்க, எனக்கு மிகவும் அதாவப்படுத்துறாங்க, எனக்கு நிம்மதி இல்லாம ஆக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தார வச்சிராது யா அல்லாஹ், ரப்பி ததர்னி, யா அல்லாஹ் ஒருத்தனை விட்டுறாத, எல்லாத்தையும் அழிச்சிரு என்று ரொம்ப கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க, ரப்பிடத்துல வதுவா செய்யறாங்க. ஆனால் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இந்த உம்மத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ரப்பிடத்துல யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு நபரு கூட என்ன செய்யக்கூடாது, நரகத்துக்கு போயிட விடக்கூடாது, யா அல்லாஹ் எல்லோரும் சொர்க்கம் போகணும் என்பதற்காக வேண்டி அந்த துவாவை, விசேஷமான துவாவை, என்னுடைய உம்மத்துமாருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த விசேஷமான துவா வச்சிருக்கிறாங்க. இது எல்லா நபிமார்களும் அந்த சமுதாயத்தினுடைய துவா என்ன செஞ்சிருக்காங்க, பதுவாவை கேட்டாங்க, ஒருத்தையும் விடாத, எல்லாத்தையும் அழிச்சிரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அந்த நபிமார்களை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிட்ட கேட்கும் பொழுது, சரி இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணி போங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், உத்தரவு பிறப்பிக்கிறான். எப்படி ரப்பே போறது? அல்லாஹ் சொல்றான், இந்தந்த பொருட்களை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்க ஒரு புதுசா ஒரு கப்பலை தயார் செய்யுங்க. முதல்ல கப்பலை மேனுஃபேக்சரிங் செஞ்சது ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். முதல்ல கப்பலை கண்டுபிடிச்சது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அதே போல தண்ணில எப்படி பிரயாணம் செய்யக்கூடிய வழிமுறை அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அல்லாஹ் முதல்ல கற்றுக் கொடுத்தான். அப்படி எல்லாத்திற்கும் ஆரம்பமாக இருந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். என்ன செய்யறாங்க, ஒரு 4 விதமான புலோகளை ரெடி பண்றாங்க. அது ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமான அமைப்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு நபர்களுமே 60 அடி உயரம் கொண்டவர்களா இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நிற்கக்கூடிய அளவுக்கு, படுக்கக்கூடிய அளவுக்கு அந்த புலோர் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா தயார் செஞ்சிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அந்த பலகையெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது போயிட்டு வரக்கூடிய அந்த மூதேவிங்க, அந்த சமுதாயத்தினுடைய அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப கேலி பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படியே சொல்றான், பரிகாசம் செய்யறாங்க. யா அல்லாஹ் என்ன கேலி கிண்டல் பண்றாங்க, யா அல்லாஹ் உலகத்துல இல்லாத ஒன்ன புதுசா செய்யறாங்களா. இப்ப நம்மளே சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் தொலை வராம இருப்பாரு, அவர் தொழுது வந்துட்டாருன்னு சொன்னா பத்தியா திடீர்னு தொழுக வர்றான், திடீர்னு அமல் செய்யறான், திடீர்னு பண்றான், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான், தொழுக வர்றாப்புல. அதே போல ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் நாட்டுட்டு அது நல்லது செய்யறான். இல்ல ஏதாவது கண்டுபிடிப்பு செய்யறாங்க, ஒரு புதுவிதமான செய்திகள் செய்யறாங்கன்னு சொன்னா நம்மள என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டோம், அது தட்டி கொடுக்க மாட்டோம். அது எப்படியா தட்டி படிக்கணும் தான் பாடக்கூடிய நம்மளுடைய சதவீதம் மாறிடுச்சு. தாய்மார்களை கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளவு சத்தம் போட்டு பேசியுமே எங்களுடைய சத்தத்தை தாண்டி உங்களுடைய சத்தம் இருந்தா என்ன செய்ய? அந்த அளவுக்கு ரொம்ப அந்த சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க. இன்னும் இந்த அளவுக்குன்னு சொன்னா, காலையிலிருந்து விடிய கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. விடிஞ்சு வந்து பார்த்தா அந்த கப்பல் பூரா அசிங்கம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன செய்வாங்க, பாத்ரூம் போய் வச்சிருவாங்க, 1க்கு 2க்கு போய் வச்சு அந்த கப்பல் பூரா அசிங்கப்படுத்தி வச்சிருவாங்க. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, யா அல்லாஹ் என்ன இப்படிப்பட்ட கேவலமான படைப்பா இருக்கிறாங்க, ரொம்ப மோசமானவனா இருக்கிறாங்க, யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க, ரொம்ப கேடு கெட்ட மனுஷங்களா இருக்கிறாங்க, நீ மனுஷனே கிடையாது, அதை விட அற்பமான ஒரு படைப்பு யா அல்லாஹ், ஆனா உன்னுடைய படைப்பு உயர்ந்த படைப்பு, ஆனா அவங்க ரொம்ப மோசமானவனா இருக்கிறார் ரப்பே என்று ரொம்ப கவலையோடு அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறாங்க. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பொறுமையா இருங்க,
அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு விதமான நோயை கொடுக்குறான். ஒரு விதமான நோய் சொரிசிறங்க மாதிரி, குஷ்ட நோய் மாதிரி அல்லாஹ் ஒண்ணு கொடுக்குறான். அவங்க என்னென்னமோ மருந்து தேய்க்கிறாங்க, என்னென்னமோ திண்டு பாக்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, அந்த நோய் குணமாகிற மாதிரி தெரியல. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது, ரப்பே எல்லாம் ஒண்ணு கூடி வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க, என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் சொல்றான், இதுக்கு ஒரே மருந்து தான், அவங்க எதை கழிச்சு வச்சாங்களோ அதை எடுத்து பூசிக்க சொல்லுங்க, அதுதான் மருந்து. நல்லா கட்டளை போட்டான். அல்லாஹ் அக்பர். எந்த கசத்தை, எந்த மலத்தை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டு கட்டி இருக்கக்கூடிய அந்த கப்பல்ல இருந்தாங்களோ அந்த மலத்தையும் அந்த கசடுகளையும் எள்ளி ஒவ்வொருத்தரும் பூசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இவனுடைய கசத்தை இமானி பூசிக்கிறான், இவனுடைய கசத்தை இமானி பூசிக்கிறான், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் நிறைய வந்துருச்சுன்னா, உனக்கு நிறைய போயிருச்சுடா, அதை கூட நான் பூசி எனக்கு பத்தல என்று ஆளுக்கு மாறி மாறி தலையை, மூஞ்சியை, வாயிலை, காதலை எல்லாம் உடம்பு என்ன செய்யறாங்க, அப்படி அள்ளி பூசிக்கிறாங்க மனத்தை. எந்த மலத்தை? அந்த மலம் அவர்களுக்கு மனமாக அந்த நேரம் அல்லாஹ் ஆக்கி வச்சான். அல்லாஹ் அக்பர். அப்படி அந்த இதை போட்டு சுத்தமா தேய்ச்சி அந்த கடல்ல குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு, அவருடைய நோய் தீர்ந்து போச்சு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் செய்த அந்த அசிங்கத்தை அவர்களை கொண்டு அல்லாஹ் கிளீன் செய்ய வச்சான். எந்த அளவுக்குன்னா நாக்க போட்டு நக்குனாங்கன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, ரொம்ப கேடுகட்டவர்களுக்கு கேடுகட்ட தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வெறும் 80 நபர்கள் தான் என்ன செய்றாங்க, ஈமான் கொள்றாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் அந்த ஃப்ளோர்ல ஏற்றி சொல்றான். கீழ் தளத்துல விலங்குகள் இருக்கிறாங்க, அதுக்கு நடுத்தளத்துல மனிதர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேல் தளத்துல பறவைகள் இருக்கிறாங்க. ஜோடி ஜோடியா அல்லாஹ் ஏத்த சொன்னார், எல்லாரும் ஏறிட்டாங்க. ஏறினதுக்கு அப்புறம் பிள்ளைகிட்ட சொல்றாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, சாமு, ஹாஃபு, யாஃபிஸு, கண்ணான் ஆகிய 4 பிள்ளைங்க. இந்த 4 பிள்ளைங்கள்லயுமே 3 பேர் ஈமான் கொண்டிருந்தாங்க, ஒரே ஒருத்தன் மட்டும் ஈமான் கொள்ளல. கண்ணான் என்று சொல்லக்கூடிய ஈமான் கொள்ளல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக ஈமான் கொண்டு ஏறிக்கப்பா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஏறிக்கப்பான்னு சொல்லும் பொழுது அந்த கண்ணான் சொன்னா, பாப்பா பாப்பு நீங்க போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க, மலை உச்சி மேல நான் ஏறிக்கிறேன், எவ்வளவு பெரிய சுனாமி அலை வந்தாலும் நான் அதிலே தப்பிச்சுக்கிருவேன், நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவங்கெல்லாம் கப்பல்ல ஏறினாங்க. மிகப்பெரிய காலை ஒண்ணு வந்துச்சு, அவன் கண்ணு முன்னாடி அவனை அடிச்சுட்டு போயிருச்சு. அவர்கள் கண் முன்னாடி அவர்கள் அடித்து கொண்டு சென்றது. இதுல இந்த இடத்துல முக்கியமா எழுதுறாங்க, அந்த தாய் சரியில்லை எழுதுறாங்க. காரணம், அந்த தாயும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ளல. அத்தனை வருட காலங்களாக நபியோடு பயணம் செய்த அந்த மனைவி என்ன செய்யல, தன்னுடைய கணவனை அல்லாஹ்வுடைய ரசூல் ஈமான் கொள்ளல, அந்த பையனை ஈமான் கொள்ளல. அவர்கள் 2 பேருமே அந்த தண்ணியில மூழ்கடிக்கப்படுறாங்க. தாயை போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் சாலிஹான தாயாக இருந்தால் அந்த தாயினுடைய பிள்ளை எப்படி இருக்கும், சாலிஹான பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளை நல்லபடியா வளர்ப்பதற்கு உண்டான முழு பொறுப்பை அல்லாஹ் யாரு கொடுக்கிறான், தாய்க்கும் தந்தைக்கும் தான் அல்லாஹ் கொடுக்கிறான். இது ரொம்ப அதிகமான பொறுப்பு தாய்க்கு தான். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயினுடைய மடிதான், அன்னையினுடைய மடிதான் முதல் பள்ளிக்கூடம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாயினுடைய கருவறை எப்படிப்பட்ட கருவறையா இருக்கணும், வெறும் இருட்டு குகை அல்ல அந்த கருவறை. உங்களுடைய குர்ஆனை கொண்டு அந்த குழந்தையை நீ என்ன செய்யணும், ஒளியாக்க வேண்டும் என்பதான் நம்முடைய முஃபஸ்ஸீர்கள் சொல்றாங்க. நீங்க எந்த அளவு குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டே இருக்கிறீங்களோ அது உங்களுடைய வைத்திருக்கக்கூடிய குழந்தைக்கு நூறானியத்தை கொடுக்கும், அது மிகப்பெரிய பிரகாசத்தை கொடுக்கும், அது அறிஞானத்தை மேம்படுத்தும், ஞாபக சக்தி அதிகப்படுத்தும், கல்வியுடைய சதுர சரகை ஏற்படுத்தும். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைக்கு நல்லது நடக்கும். நீங்க நல்லது செய்யல அப்படின்னா உங்க பிள்ளைக்கு நல்லது நடக்காது. நம்ம நிறைய சொல்லுவான், என் புள்ள சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குது, என்னை எழுதி பேசுது, என்னை கட்டுப்படவே மாட்டேங்குது, எல்லாத்துக்குமே இப்படி நடந்துக்குது என்று தன்னுடைய பிள்ளை பார்த்து ரொம்ப கவலைப்படுவோம், கண்ணாமின்னு திட்டுவோம். அடுத்தவன் நம்ம திட்டினாலும் பரவாயில்ல, அடுத்தவெல்லாம் திட்டுவான். காரணம் தெரியுமா, அந்த பிள்ளையை சரியாக வளர்க்காத காரணமா பாரு ஹராத்துல பிறந்தது எப்படி போகுதுன்னு சொல்லுவாங்க. பாரு இந்த பிள்ளையை பெற்றெடுத்த இவனே எப்படி இருந்தா உங்க தாய் எப்படி இருப்பான், அதெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க. அதை ஒன்று டீசெண்டா சொல்றேன், இந்த பிள்ளையை பெற்றெடுத்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அதனாலதான் இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கு என்று ரொம்ப கேவலமாக பேசக்கூடியவர்களாக அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தினுடைய ஒழுக்க கீழம் அந்த தாயை பாதிக்கும். அந்த தாயும் தந்தையும் சாலிஹானவர்களாக இருந்தாலும் சொன்னால் அந்த தாய் பெற்ற அந்த தந்தை பெற்ற அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக இருக்கும். ஆனால்
ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைக்காக வேண்டி எவ்வளவோ பாடுபட்டாங்க. அந்த தாயும் நூஹை ஏற்றுக்கொள்ளல, அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளல, மற்றவர்கள் எல்லாம் ஏறிட்டாங்க. கடைசியா அந்த கப்பல்ல ஏறுறதுக்காக வேண்டி ஒரே ஒருத்தர் மட்டும் வெயிட் பண்றாரு. யாருன்னு சொன்னா ஷைத்தான். ஷைத்தானுக்கு முன்னாடி யாருக்கான கழுதைக்கு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏறுறதுக்காக சொல்றாங்க. ஆனா ஷைத்தானுக்கு அழைப்பு கொடுக்காம என்ன செய்ய மாட்டான், மேலே ஏற மாட்டான் என்பதற்காக வேண்டி யா அய்யுஹல் மல்ஊன், சபிக்கப்பட்டவனே ஏழு மேலே என்று சொன்ன உடனே அந்த கழுதை ஏறிச்சு. கழுதையினுடைய வாழை பிடிச்சிட்டு அந்த ஷைத்தான் உள்ள போயிட்டான். அன்று மட்டும் ஷைத்தான் அந்த கப்பலில் ஏறவில்லை என்று சொன்னால் இன்று வரை அந்த ஷைத்தான் அல்லாஹ் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வெள்ள பிரயத்திலே போட்டு அல்லாஹ் அழிச்சிருப்பான். அவனும் சேர்ந்து ஏறினதின் காரணமாகத்தான் கியாமத் நாள் வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்ம எந்த நன்மையான அமலும் செஞ்சு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம கூட இருந்து தடுத்து கொண்டே இருக்கிறான். அதையும் காட்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நன்மை செய்ய முற்பட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அருமறையாம் திருக்குர்ஆன் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, நீங்க நம்முடைய அமல் செய்வதற்காக வேண்டி நீங்க ஒரு எட்டு எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா அதனுடைய பாதியை நம்ம திறந்து வச்சிருவோம். நீங்க உங்கள் வர்றதுக்காக வேண்டி பாடு லேசாக்கி வச்சிருவோம். அதுக்காக எப்படிப்பட்ட இடர்கள் துன்பங்கள் கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம நீக்கி வச்சிடும் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இத்தனை நபிமார்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நமக்கு படிப்பினையா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. காரணம் இந்த சமுதாயம் எப்படியாவது சொர்க்கம் போய்விட வேண்டும். அல்லாஹ்வுடைய சொல் கேட்டு நல்லபடியான ஒரு ஈமான் கொண்டு உண்மை முஃமின்களாக உண்மை முஸ்லிம்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டாங்க. கடைசி மூத்து வரை உம்மத்தி உம்மத்தி அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி இந்த உம்மத்திற்காக வேண்டி தான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, பாடுபட்டாங்க. அப்படிப்பட்ட ஐவேளை தொழுகை இமாம் ஜமாத்தோடு கடைசி வரை நிறைவேற்றக்கூடியவர்களாகும் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையோடு இறுதி மூச்சு வரை வாழ்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தோடு ஷஃபாஅத்தோடு சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா எந்த சொன்னும் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 10 ரமலானுடைய ரஹ்மத்தான 10 நம்மை விட்டும் கடந்து செல்ல இன்னும் ஒரே ஒரு தினங்கள் தான் இருக்குது. அந்த கடைசி 10 அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய நினைவு நாள். இஸ்லாத்தினுடைய செல்வ சீமாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி ஒட்டுமொத்த மக்காவினுடைய மிகப்பெரிய சீமாட்டியாக திகழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவருடைய நினைவு நாள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிறை 10 ஸலாத் தராவீஹ் தொழுது விட்டு யாசீன் துஆ செய்யும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா முழுமையான ஒரு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.